சில நேரங்களில் அந்த கல்யாண வீட்டு வீடியோவில் நான் வந்து பார்க்கும்பொழுது சில என்ன அறியாமல் ஒரு சந்தோஷம் ஏண்டா அது இந்த கை கொஞ்சம் இப்படி ஆட்டம் மாதிரி கிடக்க போல வீட்டு எந்த ஆட்டத்தை ஆடுமோ இல்லை என்ன மாதிரி பிள்ளைய பற்றி யோசிக்காங்க பிள்ளை அலையிலையா ஒரு மனுஷன் வந்து சிரிச்சாலும் போல சிரிக்காட்டா யோசிச்சு பண்ணிக்கிறீங்கன்னு நான் வந்து அப்ப மாட்டேன் காலில் வந்து கலட்டுறேன் காலில் கிடக்கிற கலந்து காரணம் இருக்கு நாங்கள் 2 பேரும் வந்து கண்ணாடி போட்டு கொண்டிருக்கும் பொழுது குடிபட்ட புகைப்படம் அதன்படி நாங்கள் கண்ணாடி போட்டு நிற்க கெடுக்க சொல்லி அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் திலு. ஓகே, இன்றைய தினம் வெங்கனிக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஹோலுக்கு தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ வந்து எடுத்து நிற்கிறோம். உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய காணொலியோட நம்மளை வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு குக்கிங் வீடியோ தான் நாங்கள் வந்து பதிவு செஞ்சாங்க. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கதைக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க உண்மையில் தெளிவோட வயசுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நல்ல பெட்டராக வந்து சமைக்கிறாங்க. உண்மையாக சாப்பாடு வகையை பார்க்கும் பொழுது ஒரு விற்கனமே இல்லாத ஒரு நல்ல ஒரு சாப்பாடு மாதிரியே இருக்கு. அவனை நீங்கள் சமைச்சது அப்படி ஏன்னா அந்த விற்கனமான சாப்பாடு அப்படித்தான் எல்லாத்துக்கும் சிரிப்புத்தான் கொஞ்சம் கதைக்கணுமே நீங்களும் ஜாதுவா. அப்போ உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எதுக்காண்டி என்று பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சின்ன சின்ன வயசுல பெருசாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து சமைக்க மாட்டாங்க. அவன் எந்த ஒய்ஃப் வந்து நல்லாவே வந்து சமைக்கிறாங்க. என்னமோ தெரியல அம்மாவுக்கு எப்படி இந்த சிலூட சமையல் எல்லாம் வீடியோ காண்டி இல்லாமல் உள்ள சொல்லுங்க. உண்மையா இல்லை கிடந்தேன் உண்மையாக சமையல் என்னன்னு எல்லாமே தெரியும், எல்லா திறமையும் கற்றுக்கணும். அப்படித்தான் இருக்கணும். அப்போ உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கல்யாண நாள் வந்து உண்மையில் மறக்க முடியாத நாளை வந்து திருப்பி மறுபடியும் வந்து நினைவூட்டின மாதிரி வந்து ஆல்பம் வந்து வணிகம் வந்துருக்கு. டேத்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து டைம் கிடைச்சிருக்கு. ஆல்பத்தை வந்து நோமில் பார்த்திங்களா டைம் கிடைச்சிருக்கு. அப்போ இன்றைய காணொலி வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஆல்பம் வந்தால் நோமில் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட வீடியோ உறவுகிட்ட எல்லாருக்குமே வந்து எங்கள்கிட்ட வீடியோவுக்கு வந்து யாரை வந்தது யாரை வரையில் ஃபோட்டோவில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துக்கொள்ளலாம் தானே இந்த வீடியோவில் மூலமாக. சிலர் வந்து வீடியோவில் வந்து வரமாட்டாங்க வீடியோவுக்கு. ஆனால் நீங்கள் ஃபோட்டோவில் நோமில் வந்து நீங்கள் வந்தவைய மூலமாக இல்லை நீங்கள் பார்த்துக்கொள்ளாமே. எங்கள் சாலுக்கார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது. உண்மையில் பார்த்தீங்கன்னா சார்வை கூட நாங்கள் இப்போ கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் வீடியோ எடுக்கிறவங்க எங்களுக்குமே வந்து யாருமே இல்லை. அப்போ சார் தான் வந்து கேமராமேன் நான் வந்து இன்றைய தினம் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கொண்டு நிற்காங்க. அப்போ தம்பி எங்க வேலைக்கா வேலைக்கு போயிட்டு வேலையில் அலுவலா போயிட்டு வேலையா போய் அலுவலா போட்டாரோ வேலை அலுவலா அந்த சொல்றது வேலைக்கு போறதுக்காக ஒரு அலுவலா போயிட்டு வேலை செய்யறதுக்காண்டி இடங்களை பார்க்க போயிட்டேன் வேலை அலுவலா. பின்ன ஒரு 7 மணி புறம் இருக்கா அந்த அம்மாவுக்கு ரூமுக்கு கூப்பிட்டு கொண்டு போங்க. சில வகுப்போட கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா சரி ஜென் மற்றது இப்போ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஆல்பம் வந்த அப்புறம் எனக்கு அந்த நினைவாக இருந்தது. அன்னைக்கு கௌசல்யா அம்மா கதைக்கும் போது கேட்டு வந்தேன் என்ன மாதிரி இந்த ஆல்பங்கள் எல்லாம் கடவுளை உண்மையில் வந்து சொரியம்மா நான் உங்களுக்கு வந்து நான் குட் மார்னிங் அம்மாண்டு கூட நான் போடுறேன். நீங்கள் பெருசாக ரிப்ளை பண்ணுறதில்ல என்னத்துக்காண்டி கோவிக்கிறீங்களோன்னு உண்மையான தெரியலை. எதுவும் கோவங்கள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையாக நான் இது பிள்ளை விட்டுருக்க மாட்டேன். பிள்ளை விட்டுருந்தா சொரியம்மா கண்டிப்பாக வந்து எங்கள் வீடியோ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்ப்பீங்க. என்ன விஷயமா இருந்தாலும் ரூமோட கதையுங்கோ. நான் வந்து வேறையாக்கள் மாதிரி இல்லை. நம்ம கொஞ்சம் சோசியலியமாக எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனாக வந்து கதைக்கிறாள் தான். நான் கல்யாண நாளையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு மறக்கலாத ஒரு தருணம் வந்தேனே. அப்போ தான் எங்களுக்கு முதல் வீடியோவில் வாசல் போட்டதே கௌசல்யா அம்மா தான். எப்போதுமே நாங்கள் மறக்க மாட்டோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஆல்பம் பண்ணாங்களே ஆல்பத்தில் இருந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேத்தான் வந்து நாங்கள் இப்போ உங்களோட வந்து நாங்கள் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து நாங்கள் காட்டி போட்டு தான் அப்புறம் வந்தால் நாங்கள் வந்து எல்லாமே வந்து அடுக்கணுமே. நம்ம கொப்பி மாதிரி தான் இருக்கு. அப்போ நாங்கள் சைட்டாக வைப்போம் சரி தானே. திருவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்லாட்டா என்ன மாதிரி இந்த கல்யாண நாள் பொறுங்க உங்களுக்கு தெரியுமா கல்யாணம் விட எத்தனை தேதி நடந்தேன்னு சொல்லுங்க. அவங்க கையில் டக்குன்னு யோசிக்கிறீங்க ஜனவரி 28 அப்படி. ஆனால் உண்மையாக ஒரு மறக்க முடியாது நான் தெரியும். உண்மையாக சில நேரங்களில் அந்த கல்யாண வீட்டு வீடியோவில் நான் வந்து பார்க்கும்போது சில என்ன அறியாமல் ஒரு சந்தோஷம் ஏண்டா அதில் கொஞ்சம் படிவாக கிடக்கு. நான் அந்த போட்டு கூட சொல்கிறேன் என்னங்க கொஞ்சம் படிவில்லா வந்துட்டீங்களா
நான் என்ன என்ன வெயில அப்படி நான் சொல்லவே இல்லை பாத்தீங்கன்னா மக்களே இதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இந்த அடுக்கா கிடக்கு சரியோ உண்மையா போட்டோ வந்து வேற லெவல்ல வந்து அடிச்சிருக்காங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இவர்லாம் வந்திருக்கார் இந்த ரெஜிஸ்டார் சரி. அப்ப நீங்களே ஆரம்பிக்கீங்க நாங்க ஆடட்டும். நீங்க எடுத்து தரீங்களோ? எடுத்தாங்க நான் எடுத்து தரேன். நீங்க அங்க சரியா என்ன எடுத்தாங்க அத்தை என்ன எடுத்தாரு நான் உங்கள்ட்ட சரி நீங்கள் பாருங்க பார்த்துட்டு அங்க கொடுங்க. இது 3 கை மாறக்கூட 2 கை தான் மாறும். அப்ப நீங்கள் கொடுத்துட்டு நீங்க காட்டிட்டு எனக்கு தான் சரி சரியோ. இதை வந்து நோம்பல பாத்தீங்கன்னா நாங்கள் சரியோ எப்படி வடிவேலுக்கு பாத்தீங்களோ அப்படி ஒரு இடத்துல இருந்து காட்டுங்க தெரியுதா என்ன பார்க்க தெரியுதா தெரியலையாண்டா சரி என்ன நான் பார்ப்பேன். அடுத்த வந்து யாரு இது வந்து தங்கச்சி அத்தா நான் திலு பாத்தீங்களோ ரைட் கொஞ்சம் கவனம் அப்படியே வைங்க. இது வந்து நாங்க தெரியும் கொஞ்சம் கேமராமேன் சொல்லிட்டு வைக்கிறதுனா நாங்க வந்து ஸ்டைலா வந்து 2 அடிவே பாத்தீங்களா தெரியுதா அப்படிவா ஓகே இந்தாங்க இது இன்னும் இது உங்கள்கிட்ட போட்டோ தானே 2-3 போட்டோஸ் தான் நீ போட்டோ வருது எப்படி நிக்கிறா சும்மா படம் நடிகர் மாதிரி இல்லையோ இதுவும் அதே போட்டோ தான் இதாங்க வைப்போம் கண்ணாடி ஆட்டும் கொண்டானே இல்லையோ இது கண்ணாடி உங்களோட கண்ணாடி தெரியுமா எப்படி டவுனா தந்துட்டீனியோ ஒரே மாதிரி ஒரு 2 போட்டோ எனக்கு கோமந்திரம் சொல்லி படணும் கடக்க மாட்டாங்க எப்படி பாத்தியல் வரவங்களே ரைட் இது அவண்டா பேச அடிக்கிறேன் இதுல தோல்ல இதுல மற்றதுல கையை காட்டி இது மங்கண்டதான் போட்டோ கொஞ்சம் வாண்ட போட்டால் கூடி போய் எடுக்க வருது டூ மச் பார்த்தீங்களா தன்னை காட்டலைன்னு வெத்தில கோவிக்காதோ இது காட்டினாங்க இது இது காட்டல நீங்க இல்ல ரைட் இந்த ஸ்டெப் போல பாருங்க வடவேலுக்கு தானே இது பஞ்சாப் ஆனால் எனக்கு என்ன அறியாமல் ஒரு சந்தோஷம் உண்டு கிடக்கு. நான் இப்படி ஒரு போஸ் எல்லாம் கொடுத்தானே அம்மா போட்டோ கவனமா நீங்க பார்க்காம அப்படி அங்க காட்டும் இங்கே இங்கே வரும் இங்கே ஸ்டைலில் வரும் அட்டா உள்ளே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று பிளவிட்டம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எடுத்த வந்து அந்த ஒரு ஃபோட்டோ வந்து 4-5 நேரம் வந்து அனுப்பியிருக்கிறேன் இது எங்களோட அம்மா அப்பாட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இங்கே இதோட அம்மா அப்பாட ஃபோட்டோ வந்து காலில் வந்து நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம் நல்லா நாங்கள் இருப்போம் மாட்டேன். இது நீங்கள் எனக்கு மெட்டி போடுறது இது நானும் திலுவும் வந்து திலுவுக்கு வந்து நான் மெட்டி போடுறேன். ரைட் எப்போதும் அழியாவது என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா சொத்து எங்களுடைய ரொண்டோட்ட அண்ணான்னு சொல்லலாம். பார்த்தீங்களோ இவைக்கெல்லாம் உண்மையில் வந்து அந்த சோஷியல் மீடியா பொறுத்தவரை பெருசாக விருப்பம் இல்லை. ஃபோட்டோ வந்தது பெரிய சந்தோஷம் உங்களுக்கு. ஃபோட்டோவில் காட்டிட்டேன். இது வந்து எங்களோட அம்மா மாமாக்கள் நம்மளை பாருங்க. இது வந்து திலுவோட அம்மம்மா பார்த்தீங்களா திலுவோட அம்மம்மா தான். நான் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஏன்டா எங்கள் அப்பம்மாண்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணேன். அதனால இந்த நிற்கிறா உண்மையாக 100 வயசு ஆயிடுச்சா என்ன சாவே இல்லை இங்கே அப்பம்மா பார்த்தீங்களோ ரைட் ஆசீர்வாதம் இது அப்பம்மாண்ட காலில் கிடந்து கலட்டுறேன் இப்படி கொடுக்குறேன் காலில் கிட்ட வந்து காலில் கிடக்கிற கலட்டுறேன் போட அப்படி இல்லை திலுவண்ட அம்மம்மாயில வாங்கினோடையா உங்கள்ட அம்மம்மாயிலே வாங்குறீங்களா அப்பம்மாயிலே அம்மம்மாயிட்டு இது வந்து திலுவோட அண்ணா தம்பி அப்பா அம்மா அவங்கள்ட்ட ஃபேமிலி ஃபுல்லாக அது வந்து என்ன ஆமாம் இதாரம்மா இது நினைக்கிறவ என்னுடைய ஃப்ரெண்டு மச்சான். இது வந்து எங்களுடைய அத்தை எனக்கு பக்கத்தில் நிற்கிறது அம்மா ஃப்ரெண்டாக்கலே. இது வந்து நாங்கள் பொட்டு இருக்குதானே பொட்டு வைக்க வந்து எடுத்தவ கும்பிட்டது.
இது வந்து நாங்களுடைய கும்பர்றதன். ம் இங்கே மோதிரம் மாற்றினது. இது வந்து எழுத்து மோதிரங்களுக்கு தானே, அது வந்து மாற்றினது ஃபோட்டோ. என்ன போஸ் எல்லாம் கொடுக்குறேன். மாலை மாற்றினது. மாலையை பிடிக்கிறேன். மாலையை பிடிக்கிறது. இதெல்லாம் மாலை மாற்றினது. 10 பேர் எடுத்துருக்கேன். இது மோதிரம் போடுறது. மோதிரம் எனக்கு போடுறது நீங்க காட்டுதான். இது வந்து மோதிரம் போடுறது நல்ல கிளியராக இருக்குதானே சார்? ம் ஓகே. நீ யாருதுல காட்டு. எழுத்து மோதிரம் 2. இதுதான் வந்து எழுத்து மோதிரம். என்ன வெத்திலையில கிடாக்கு. சிலூர் ரூபன் வெத்தில வச்சிருக்கு பார்த்தீங்களா? 2 எழுத்து மோதிரம். இது செய்கிறீங்க. இது மேலே போட்டு வைக்கிறது. இது போட்டு வைக்கிறானே. உச்சியில போட்டு வைக்கிறதா? இங்கே ஸ்டார். இதான் அந்த எழுத்தெழுதேக்க வேற எங்களுக்கு ஃபுல்லாக காரணம் என்ன நடந்தாலும் நம்ம. ஓ இது வந்து 2 இருக்குது. நினைக்காதேங்கோ. ஒன்று திரு வைக்கிறது, ஒன்று செலவு. நீங்கள் சைன் வைக்கிறது ஒன்று, நான் சைன். நீங்கள் காட்டுங்க ஒரு ரோலுக்கிட்ட. காட்டுங்க. நான் அடுத்தடுத்து ஆறுன்னு. சரி காட்டுங்க. இது வந்து இவர் சைன் வைக்கிறது. கிட்ட காட்டுங்க. இப்படி இருந்தால் ஓகே. ஓகே. இது ஒரே மாதிரி. இது நான் சைன் வைக்கிறது. ஃபோட்டோ இன்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சைன் வைக்கிறார்கள் வேறு. இதுவும் இது வந்து தெலுவோட வந்து ஃப்ரெண்ட் ஆக்கள் வந்து. ஓ என் ஃப்ரெண்ட் ஆறு. ஓ லிசா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வரலாம் மடியா பாருங்க மக்களே. இது வந்து எங்களோட அம்மாட அம்மா இங்க ஐயா. ஐயா எங்க அப்பாண்ட தம்பி சின்ன ஐயா. இது வந்து அப்படியே கைந்தனாக இருந்த ஃபேமிலி, அத்தியாக இருந்த ஃபேமிலி. சரிதானே? இது வந்து அப்படி எங்கள்ட மாமாக்கள் இருந்த ஃபேமிலி, குண்டு தோசை மாமாக்கள் இருந்த ஃபேமிலி. சரி நான் பெருசாக வந்து இப்போ ஒரு வீடியோக்கு வந்து நிற்கிற தானே மாமாக்கள். இது வந்து எங்கள்ட அம்மா அப்பா. நான் அப்படிங்க அத்தையோட போசை பாருங்க, அம்மாவோட போசை பாருங்க. ஒரே சிரிப்பு தான் எல்லாத்துக்கும். ரைட். இதில் இன்னொரு ஃபோட்டோ இருக்கு. 2 வந்துட்டு ஒரே மாதிரி. சாருடைய டேடி. இதுதான் சாரோட அப்பா. அது எம்பளப்பு தெரியுது. அது எம்பளப்பெல்லாம் நிற்கிறார். இது வந்து விதுஷன் கேக்கோட்டை. விதுஷன் எங்களோட தம்பி. இது அம்மாவும் அனிதாவும். இது வந்து அம்மாவும் அனிதாவும். நம்மளை பாருங்க. ரைட். எங்களை வந்து இது வந்து சித்தப்பாண்ட பையன். எங்களோட ஃப்ரெண்டுண்ட தம்பி, அண்ணன் தம்பி. இந்த அடுத்தது எனக்கு தான் பேர் இவயல். என்ன இது எப்போ எடுத்து? இந்த சாரை பாருங்க. சாரை பிறக்கணும் நான் கேட்குறேன். இது எங்களோட மச்சான் மாமாக்கள் நினைக்கிறேன். மச்சான் மாமா சித்தப்பா. இதுலேயும் வந்து அந்த வெள்ளை டிஷர்ட் போட்டிருக்க வந்து மச்சான், அங்கால சித்தப்பா, அங்கால மாமா. சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிற அதான் அது தெரியுமா, தெளிவு பக்கத்தில் நிற்கிற சித்தப்பா, அங்கால நிற்கிற மாமா. எழுத்து போட்டு. இது வந்து தங்கச்சி அத்தானாக்கள். இன்னும் அவங்களுக்கு தெரியும் தானே, பிறகு தன்னாங்களே. அத்தனை படியல, அத்தனை ஃபேமிலி படிய. அதை காணாதீங்க. இது வந்து சித்தப்பாட மகளண்ட ஃபேமிலியா? மகளண்ட ஃபேமிலி தான். சித்தப்பாண்ட வேறும் அப்படிதான் வந்து சித்தியாகனா சொல்லலாம். அம்மும் செந்தூரன். இது வந்து செந்தூரனும் அம்மும். இது வந்து ஷாருவாக்கள்.
சாந்தியாக்கா சுபாஷ் அண்ணாக்கள் கேக் வெட்டுக்க. இது வந்து தம்பி செந்தூர்னாக்கள். 2 பேரும் கொனைக்கோன் வேண்டாம் அண்ணன் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து மறக்க முடியாத நாட்கள். அண்ணன் தம்பி வந்து 3 இதான் திலு இவர் எங்களோட அப்பாட உண்டை விட்டு தம்பி. திலுவோட அப்பாட உண்டை விட்ட தம்பி. எங்கண்ட வீட்டுக்கு நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளித்தான் வந்து இருக்க. எங்களோட லண்டன் அம்மா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லண்டன் அம்மா. உண்மையில வந்து இப்போ கொஞ்ச நாட்களாக வந்து நானும் வந்து கதைக்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக தெரியல. அவள் 2-3 நாள் போத்தான் அடுத்த கதைக்கோணும். எடுத்தோன்னே கொஞ்சம் பேச்சாக தான் இருக்குமா நினைக்கிறேன். அவங்க அந்த பொக்கை உண்மையில் வந்து முதலாக கொண்டு வந்து தந்ததே வந்து லண்டன் அம்மா தான் அந்த மறக்க முடியாத கிஃப்ட் உண்டு. மேலே எதிர்பார்க்கவே இல்லை. எங்கிட்ட அவள் வந்து உண்மையில் வந்து எங்கள் எல்லாமே வந்து பிள்ளையாத்தான் நினைக்கிறது. நினைச்சு தான் வந்து இந்த பொக்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உண்மையில் எவ்வளோ தூரத்தை இருக்கிறீங்க. உண்மையில் மிகப்பெரிய நன்றியம்மா. நினைக்கும் பொழுது சந்தோஷமாக கிடக்கு. ஒரு பக்கம் ஒரு கவலையாக கிடக்கேண்டா. நாம் இந்த உண்மையாக கொஞ்சம் பிஸி. அதனால் கால் பண்ணி கூட கதைக்கல. சொரியம்மா. எங்களோட அம்மம்மாவும் தங்கச்சி வீட்டை வந்துட்டு திருவாரூர் அம்மம்மாவும் தங்கச்சியும் ஒண்டை விட்டு தங்கச்சி எங்களோட சித்தியாக்கள். இது வந்து திலோட சித்தி. 2 பேருமே சித்தி தான். 2 பேரும் சித்தி தான். சோமா கடை சொல்ல மேன். அண்ணாவும் தம்பியும். இது வந்து லோயருக்கு இப்போ எக்ஸாம் எழுதிட்டு நிற்கிறேன். தான் திலோட அண்ணா சொல்கிற தான் லோயராக தான் பெறுவேண்ணா. 2 எக்ஸாம் எழுதிட்டார். உண்மையா அந்த வகையில வந்து சந்தோஷம். ஏன்டா அந்த ஒரு அந்த எப்படி சொல்கிறோம் நேர்கோட்டிலே வந்து போய்கொண்டு இருக்கிறார். என்ன கேக் வருதுன்னா ஒரே ஃபேமிலியாக கூட கொடுக்கும். இப்போதான் எங்களுடைய அவையல் 2 பேரும் சேர்ந்து கேக் தீர்த்துறது. நீங்கள் தீர்த்துறது அதை தீர்த்துறது. இது அத்தையும் மச்சான் எங்கே போறியல்? போர் அடிக்குது. தண்ணியை கிண்ணியை குடிச்சு போட்டு வாங்க. அப்படி இல்லை பிள்ளைக்கு இன்றைக்கு ஊசி போட்டாது கிடத்தி இருக்கு. அப்புறம் கட்டி கட்டி பார்த்துட்டு வரேன். ஆனால் பிரான்ஸ்கார் அண்ணன் பார்த்துட்டு இருந்து சந்தோஷப்பட தன் சமயமே கிடக்கு. நீங்கள் இந்தா இதில் தாங்கோவன் என்ன விவரம் பார்ப்போம். உங்களுக்கு அம்மா அப்பா உண்மையா பார்த்தா சொல்லவே பக்கத்து வீட்டுக்கார ஆக்கமே கிடக்க. ஏன்டா நான் சிரிக்காம நிற்கிறேன். இதில் அப்பா வேசிப்பட உங்களுக்கு தெரியாது. எங்கட அம்மாவும் அப்பாவும் நீங்கள் நான் எடுத்து உங்கள் தான் டக்கு டக்குன்னு தாரீங்க. நான் ஆர்டர் பண்ணி தான் வருது. நான் என்ன செய்கிறேன். இது வந்து எங்கண்ட மிஸ்டர் சுமன். உண்மையில் மச்சான்றதை விட நாங்கள் வந்து அப்படித்தான் வந்து பழகிறது தெரிகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்களா. சர்மியா கூடுதலாக வந்து கதைக்கிறவ கேட்குறவ சகோதரம் உண்டு. என்ன ஒரே மாதிரி இருக்கிறவங்க. இதான் இது கேக்கு கொஞ்சம் தான் பிள்ளாங்க பார்க்க பயமாக கிடக்கு. வீடியோ இருந்தால் தான் ஃபோட்டோவில் பார்க்க பயமாக கிடக்கு. மச்சான் தண்ணிக்கு நீ குடிச்சு போட்டு வாங்கோ. இங்கே நோம்பலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே அன்றைக்கு அம்மு வந்து கோயிலுக்கு கூட்டின்னு வந்தேன். பக்கத்து வீட்டு கோயிலுக்கு வைர கோயிலுக்கு எங்கள் வீட்டு பக்கத்து கோயிலுக்கு போய் இங்கே மூத்து பாருங்க. படையா காட்டுங்க. தான் மணி அடிக்க போல குழவு குத்தி போச்சு பார்த்தீங்களா. என்ன தெரியக்கூட ஆடாங்க. ரைட். இது என்ன கேக் கேக் வந்து கட் பண்ண இல்லை இல்லை இது என்ன இது ஒரு கதை காட்டு. இது கேக் கத்தியோட நிற்கிறேன். கத்தியோட நிற்கிறேன். கேக் வெட்ட போகிறோம். ரெடி. இதாடுது. இது வந்து வந்து சைந்தண்ணா சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு வந்த படியல். சைந்தண்ணா அந்த மகன் எல்லாருமே வந்து படியெல்லாம் வந்து அந்த பொம்மை ஆடினவே எங்களுடைய கேக்கு கேக்கை பார்த்தீங்களா மேலே என்னோட வடிவாக இருக்கண்டு பார்த்தீங்களோ. விலை குறைவான கேக்கு தான் வேறில் அது இந்த கை கொஞ்சம் இப்படி ஆட்டம் மாதிரி கிடக்க போல. வீடியோ இந்த ஆட்டம் தான் ஆடுமோ இல்லை என்ன மாதிரி பிள்ளைய பற்றி யோசிக்காங்க. பிள்ளை அலையிலையா எங்கிட்ட இது வந்து ஏண்டா காலில் விளையக்க வந்து குறையில்லா இவ்வளோ அம்மா அப்பாலையும் விழுந்தாரு. அம்மா அப்பாலையும் மற்ற வந்து தச்சினாக்கள் வீடியோ கேட்க ஆட்டக்கூட அஞ்சல் வாங்க. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் 2 பேருமே வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து செய்ய வரைக்கே வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. வந்து கண்டிப்பாக வந்து 2 பேரும் சின்ன ஸ்டெப் பண்ணாலும் கொடுத்து ஆடுறோம் மாதிரிக்கு. அப்புறம் வந்து ஆடையெல்லாம் போயிடுச்சு. சொல்லிங்களோ. ஆனால் உண்மையில் மிகப்பெரிய நன்றி. சர்ப்ரைஸ்
டெலிவரி வந்து உண்மையாக வந்து செஞ்சுருக்கிறார் சைந்தண்ணா. மிகப்பெரிய நன்றி அண்ணா. மேலே அவருக்கு வந்து அந்த ஆடம்பரமாக வந்து அந்த தன் பேர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவருக்கு வந்து பெருசாக பிடிக்காது. இந்த வகையில் வந்து சந்தோஷம் சொல்லியும் இருக்கிறேன். இன்னும் நிற்கிறாரு தெரியல வீடியோ பார்த்து. அது சொல்ல வேண்டாம்டா பிரேண்டாப்பா சொல்கிறீங்க சொல்லிட்டு சொல்லி நாங்கள் சொல்லி இதுவும் நான் வந்து வெறும் வந்து கண்ணன் மதங்களுக்கு மாமா முறை தானே. ஆனால் நான் வந்து அண்ணா அண்ணன் தான் கூப்பிடுறது. வீடியோவுக்கு காண இல்லைன்னு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு போல. இது வந்து நாங்கள் அந்த கண்ணாடி எடுத்து ஒன்று கேட்க முடிவட்ட ஒரு புகைப்படம் பண்ணுறதா மற்ற மாதிரி ஒன்று தெரியல. அது இதுக்கும் வந்து காரணம் இருக்கு. நாங்கள் 2 பேரும் வந்து கண்ணாடி போட்டு கொண்டிருக்கும் பொழுது பிடிபட்ட புகைப்படம். அப்படி நாங்கள் கண்ணாடி போட்டு நிக்க கடுக்க சொல்லி இது நாங்கள் எடுத்தோம். இது நான் எடுப்புல நிக்க சொல்ல பிடிச்சோம் நிற்க எடுத்தது கண்ணாடியை போட்டு கொண்டு கேட்காம எங்கடா மானம் போகுது. இதில் பக்கத்து இல்லை அங்காள இல்லைங்க பூடி எடுக்க வழிபாடுக்கும். இது காட்டிட்டீங்க அதுதான் அந்த போட்டோ. அப்படி வைங்க அங்காள இது வந்து கிருஷ்ணாவும் கிருஷ்ணாண்ட வைப்பும் அதாவது வந்து திருவிட அண்ணாவும் அண்ணியும் ஒண்ட விட்ட அண்ணா இந்த ஒரு சில வந்து நினைக்க கூடமில்ல கூட பிறந்த இது இதுவும் வந்து அப்படியே ஃபேமிலியான எடுத்த வீடியோ போட்டேன். பார்த்தீங்களா கிருஷ்ணா அண்ணா வைப்பாக்கள் எல்லாருமே நிற்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணா ஒரு லுக்காக தான் நிற்கிறது தெரியுமா. ஆனால் வயசு பார்க்கலாம் ஒரு 26 வயசு 27 வயசு உண்மையாக சீரியஸாக பார்க்கலாம். என்ன வருது உண்மையான வீடியோ காண்டி சொல்ல எனக்கு கிருஷ்ணா ரொம்ப வந்து பிடிக்கும். ஆனால் உண்மையில ஆழ்ந்த ஒரு கொள்கை வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமே தானே. சரி அவருக்கு அப்போ எத்தனை வயசு இருக்கு முன்னே? உண்மையாக 29 வயசு தான் பார்க்குறேன். எத்தனை வயசு 22 இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை கூட தான் கிடக்கும். அது எங்கட அண்ணாக்கு தானது 23 வயசு. நீங்க மாறி சொல்லிட்டாங்க. இவர் மற்ற அன்னொரு அண்ணா வந்தார். 35 வயசு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிற்கும் பொழுது பிடிபட்ட ஒரு புகைப்படம். போய் சொல்ற தெரிஞ்சு நீங்க கேட்குறீங்களா நீங்கள அவங்க நாங்கள் என்னன்னு சொல்றது சாதம் வெக்கமா இல்லை கிடையாது. எங்கள்கிட்ட போட்டோவை நாங்கள் காட்டக்க என்ன பார்க்குறேன். இது லண்டன் அம்மா இருக்கா தானே அவள் அந்த பொக்கையோட எடுத்த ஒரு புகைப்படம் உண்டு. கையில் பார்த்தியல இன்னும் தெரியாங்க கிடையாது. அண்ணி நான் நிக்கிறேன் அங்க எங்க பல்லிச்சு கட்ட நிக்கிறேன் போட்டோ முடிஞ்சு இதுவும் காட்டினாங்க. இது வந்து சரியான யோசனை. அம்மா அப்பாக்களை காண யோசனை எப்படிப்பட்ட என்ன பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஒரு மனுஷன் வந்து சிரிச்சாலும் போல சிரிக்காட்டா யோசிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு நான் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறேன். இவர் என்ன பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறேன். அதான் போஸ்ட் கொடுக்க சிரிக்கத்தானே வேணும். இல்லை ஏன் இந்த வருத்தம் மட்டும் நான் தெரியாங்க கிளம்பி நான் அந்த மேக்கப் பண்ணின அக்கா இருக்கா தானே அவ சொல்லிக்காக பிள்ளை வந்து முடி கொஞ்சம் சொல்ல பொதுழுத்து படிக்காண்டு அவ்வளோதானே. சரி தானே. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள 100 ஃபோட்டோ வந்து எடுத்த ஃபோட்டோ வந்து ஒன்றுமே வந்து புலவடையில் நம்ம ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே எங்களுடைய கல்யாண வீட்டாண்டு எடுத்த ஃபோட்டோவில் எல்லாமே வந்து இன்றைய தினம் வந்து கையில் வந்து கிடைச்சது. அதுதான் வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து பதிவு செஞ்சுருக்கோம். உண்மையில் வந்து மறக்காமல் எங்கள்ட வீடியோக்கு எல்லாமே வந்து நல்ல ஆதரவு தாரீங்க. கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருந்தால் இன்னும் நாங்கள் மென்மேலும் கொஞ்சம் மனுஷனாலும் வளர்ந்து போக நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும். அப்போ
கமெண்ட்ல போட்டிருந்தது திலுவண்ணிய அண்ணி என்று என்னண்டா எனக்கு முறையா அக்கான்னு சொன்னது. நானே கூப்பிடுறேன்டா இப்ப நீங்க வந்து மூத்த அண்ணா தானே, அப்ப அண்ணி என்று எங்களுக்கு உங்களோட ஒரு ஆள் தானே அண்ணி இருக்கிறா, அப்ப எனக்கு அக்கா முறை என்றாலும் அந்த அண்ணி என்று கூப்பிடுறதுல ஒரு விருப்பம். தான் அண்ணி என்று கூப்பிடுறாங்க. இப்படித்தானே கொமெண்ட்ஸ் எடுத்து வந்து அவைகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்குந்தானே. அப்ப என்னத்துக்காண்டி அண்ணி என்று கூப்பிடுவான்ற யோசனை அது வந்து இப்ப கொமெண்ட் எடுக்கிறாங்க வந்து தப்பு இல்லை. எங்கள்ல இருக்கிற பிள்ளைய வந்து நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தானே வேணும். ஒரு விளக்கம் கொடுத்தா ஓகே. ஒரு பாசத்துல தான் ஒரு அண்ணியண்டு. நாளைக்கு ஒருக்கா வாங்க அந்த வீடியோவை வந்து சொல்லும். இல்ல அம்மாவும் அண்ணியண்டாங்க கூப்பிடுறாரு, சாரும் அண்ணியண்டாங்க கூப்பிடுறோம். அது ஒரு விருப்பம் திலுவில எல்லாருக்குமே. ஏன்னா கனகாலம் இல்லாம இருக்கிறாங்க சந்தோஷமா. நிறைய வீடியோக்கள் எல்லாமே வந்து நான் முதல்லாம் கதைச்சது நானே வந்து சில எங்கள் அம்மாவை காய்ச்சி நிற்க நான் இப்படி யோசிக்கிறேன். நான் எங்கேடாப்பா கடவுள் எனக்கு ஒரு புள்ள வந்து கிடைச்சிருக்கு, கிடைக்க போதுன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்குன்ட்டு தெரியாங்கிறவங்க யோசிச்சு கொண்டு இருந்தேன். ஒரு சிலர் வந்து கேட்க சொல்கிறவ எங்கேயோ ஒரு இடத்த பிறந்திருக்காள்ல உனக்குன்ற ஒரு பிள்ளை ரெண்டோ அதுதானே என்ன கதைக்கிறேன் நான். ஆனால் பார்த்தா இப்போ பவுனியாலாம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. பவனியாவில் கிடைச்சதை விட இப்படி ஒரு பாசமாகவும் எல்லாரோடையும் அன்பா வழி நடத்தி கொண்டு யூடியூப் சேனலாக இருந்தாலும் ரூபனோட அதை தானும் தன்னுடைய ரூபனுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்க வா என்னென்ன செய்யணும் என்றாலும் அதையும் பொறுப்படுத்து நல்ல மாதிரி வழி நடத்தி செய்கிறதுக்கெல்லாம் அமைய வேணும் ஒரு மனதியல் வந்தேன். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு கருத்து உண்டு, எல்லாருமே வந்து இந்த வீடியோ பொறுத்தளவில் வந்து கதைக்கிற எல்லாம் பெருசாக வந்து வர மாட்டேன். எல்லாமே இதை வெக்கங்கள் மற்ற வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் உண்மையில் வந்து தெளிவை பொறுத்த அளவில் நார்மலாக வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்து இருந்தவங்க உப்பு போக 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 வந்து அதுக்கு வந்து பழகிட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பேட் கமெண்ட்ஸ் எழுதினாலே உடனே அழுது கொண்டே இருப்பேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லி இப்போ ஓரளவு கொஞ்சம் அழுகுற கொஞ்சம் குறைவு இரவில். இப்போ பகல்லாம் கொஞ்சம் அழுகுறா பேட் கமெண்ட்ஸை பார்த்து. நான் பார்க்குறதே இல்லை. அண்டை குறாலப்பா இவேண்ட இடத்தோ இல்லை அங்கே தேன தெரியல கமெண்ட் அழிச்சதுக்கு பிறகு முடிய பிறகு பேட்டாக போட்டுக்க என்ன செய்யறேன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கா கிடக்கு. சரி கமெண்ட் பேட்டாக எழுதுகிற ஒரு சில இதை பற்றி தான் சொல்கிறேன். எழுதுகிற நீங்கள் கொஞ்சம் நல்லா ஓவர் அழுதாக கொஞ்சம் நோமலாக எழுதுங்க. ஏன்னா நாங்களும் உங்கள் தங்கச்சியாக்களோ இப்போ அம்மாக்களும் சில எங்களை கொமெண்டோவில் பார்க்கும் பொழுது ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குங்க. நீங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு அம்மா அப்பா கண்டு வயிற்றுலாம் பிறந்து இருப்பீர்கள். அப்புறம் என்னத்துக்கு சில நேரங்கள் அந்த குறுக்கா போய் அந்த பேட்டை எழுதுறீங்க ஒரு சில பேர். என்ன சரி அவர் எழுதுறது ஏதோ சந்தோஷமாக எழுதி கொள்ளட்டும். நாங்கள் அன்பாத்தான் சொல்கிறோம். ஏதோ நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து நல்ல மாதிரி எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தப்பான பாதைக்கு போயிட தங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வாழ்க்கை கஷ்டமோ துன்பமோ என்னவோ தங்களுக்குன்ற ஒரு விருப்பத்தோடு தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் செய்திருக்கிறேன். என்ன ஆன வகையில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்த 3 மருமக்களும் பொம்பளை பிள்ளைகளாக வந்த 3 மருமக்களுமே எனக்கு ஒரு பிள்ளைகளாக தான் நின்று குறைக்க இருக்கேன். அதே மாதிரி மகளுக்கு கிடைச்ச மருமகனும் வந்து எனக்கு ஒரு மூத்த மகன் மாதிரி தான். ஆன வகையில் எங்கென்ன ஃபேமிலியை பொறுத்தளவில் 4 பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பேர பிள்ளைகள் மருமக்கள் என்று ஒற்றுமையாக இருக்கிறோம். இதே சந்தோஷம் நாங்கள் இருக்கும் வரையும் அதே சந்தோஷத்தோடு இருக்கணும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் கல்யாணம் பண்ணி இப்போ புதுசாக தான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு இப்போ வீடியோவில் இன்னும் செஞ்சங்க இந்த பாதையில் வந்து நாங்கள் நோலாம் போய் கொண்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் மட்டும் சொன்னாலும் கொஞ்சம் ஆதரவு கொஞ்சம் கொடுக்குறீங்க. மற்ற வந்து கமெண்ட் நல்ல மேலே எழுதினா நாங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போட சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு சில பேர் வந்து இப்போ பேட்டாக கமெண்ட்ஸ் எழுதிக்கோ எல்லாத்தையும் வந்து ஒரு சிலர் இருந்து கதை கேட்க எங்களுக்கு அந்த ஆர்வம் கொஞ்சம் குறையிற மாதிரி கிடையாது. கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்னடா அப்படி ஒரு பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாலே நீங்கள் தப்பாக போடுறது எங்களுக்கும் சரியான ஒரு கவலையாக இருக்குது. என்ன அதே பார்த்து எழுதுறாங்க அதை பார்க்கட்டும். நேற்று கூட சில நேரங்களில் இந்த பேட் கமெண்ட்ஸ் சொல்ல சில நேரங்களில் சார் பார்த்துட்டு நேற்று கண்களைங்க கொண்டுக்கு எனக்கு ஒரு மாதிரி தான் கிடந்தாரு. நிறைய பேர் கேட்டிருந்தேன் ரிசல்ட் வந்துட்டு தான் என்ன மாதிரி அப்போ அது நாளைய வீடியோவில் இந்த மாதிரி என்னன்னு சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டு சில பேர் பேட்டாகவும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அது நாங்கள் வந்து இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பதிவு செஞ்சுருப்பேன். ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து அவையில் வந்து அவசரப்படைக்க நாங்கள் ஒன்றும் செய்யலாதானே. இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்ள போகிறேன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கொஞ்சம் 2 கொண்டு வந்துட்டேன். நேரம் வந்து இதில் பார்க்கல சாட்சி இல்லை. நான் வீடியோ எடுக்க அதுக்கு சாட்சி இருக்காது.
அப்போ இரண்டு ஒன்று வந்துருந்தாங்க உண்மையில கொஞ்சம் நோண்டியாங்க இல்ல உண்மைதானே நீங்கள் எப்பதான் அதை ஒழுங்க ஓடினேன்னு சொல்றீங்க. சரியோ அப்போ இதை வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிற முறைகளை இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில மிஸ்டேக்குகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. அப்போ இவ்வளவு தான் இன்றைய காணொளி வந்து உண்மையில் நாங்கள் வந்து இந்த வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம். வீடியோ பார்க்குற உறவுகளுமே வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வந்து எங்களை நேசிக்கிற எங்கள்ட கடவுள் அதில் வந்து நாங்கள் வந்து பிரார்த்திக்கொள்கிறோம். என்ன ஓகே உறவுகள் பா